ஹலோ ஹோமிஸ் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் உங்க ஆதித்ய வரேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லுக்கிசம் சீசன் 1 ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸ்ல பத்தி நான் நெறைய பேச வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடியே ஒரு டிஸ்க்ளைமர். இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எல்லா கேரக்டர்ஸ் நேம் வந்து இங்கிலீஷ்ல நான் சொல்லுவேன். ஏன்னா கொரியன்ஸ்ல எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. அது உங்களுக்கும் புரியாது. ஸோ வெப்டூன்ல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல என்ன குடுத்துருக்காங்களோ அந்த நேம் தான் நான் யூஸ் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். கதையோட ஸ்டார்டிங்ல சில பேர் வந்து ஒருத்தனை புலி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஒருத்தன் தான் இந்த கதையோட எம்சி டேனியல் பார்க். அவன புலி பண்றதுன்னு ஒருத்தர் லீடர் மாதிரி இருப்பான். அவன் தான் லோகன் லீ. லோகன் லீ வந்து டெய்லி நம்ம டேனியல் பார்க்க ரொம்ப புலி பண்ணுவான். லைக் அவன் ஒரு வொர்ஸ் தென் டாகா ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இத ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் டென்ஷன்லாம் அவங்க அம்மா மேல போய் காட்டுவான். என்ன வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. பட் அவ்வளோ வசதி இல்ல வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி. அதனால டேனியல் வந்து கோவத்துல நீங்க எனக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னு கோவத்துல சொல்லிருவான். எனக்கு என்ன புண்ணியம் நண்பர்களே! உங்க லைஃப் எவ்வளவோ ரொம்ப மோசமா இருந்தாலும், நெவர் பிளேம் பேரண்ட்ஸ். அதான் என் ஒப்பீனியன். எப்பவுமே இந்த மாதிரிலாம் கேட்டுறாதீங்க. நீங்க எனக்காக என்ன பண்ணியிருக்கீங்கன்னு. ஸோ ஓகே பேக் டு த ஸ்டோரி. அடுத்த நாள் வந்து மறுபடியும் ஃபுட்பால் வச்சு நம்ம டேனியல புலி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போதான் அவங்க அம்மா வந்து அத தடுக்கலான்னு வரும்போது, டேனியல் வந்து எல்லார் முன்னாடியும் அவங்க அம்மாவ கத்துவான். ஏன்னா, மத்தவங்கலாம் எல்லாரும் சிரிப்பாங்க. ஏன்னா அவ போய் போய் அவங்க அம்மாவ போய் கூப்பிட்டு வந்திருக்கான்னு இன்னும் சிரிப்பாங்க. இன்னும் அவன வச்சு விளையாடுவாங்க. அப்படியே அந்த நாள் முடிஞ்சிடுச்சு. ஸோ வீட்ல என்ன நடக்குதுன்னா, அவங்க அம்மா வந்து வேற ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றேன்னு ஒத்துக்குவாங்க. பட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களால வர முடியாது. ஏன்னா அவங்களுக்காக இங்க தான் ஒர்க் பண்ண முடியும். மந்த்லி மந்த்லி நான் வந்து மணி கரெக்ட்டா அனுப்புறேன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து புது லைஃப் டேனியலுக்கு என்ன ஊர்னா சியோல் கொரியாவோட கேபிட்டல்னு நெனைக்கிறேன். அங்க வந்து ஒரு சின்ன வீடா ஒரு ரென்ட்டுக்கு எடுத்துருவான். கொஞ்சம் ஊர சுத்துறான்னு சுத்திட்டு இருக்கும்போது தெரியாம ஒரு பொண்ணு மேல இடிச்சிருவான். ஸோ அங்க பயப்படுவா. ஓகே இது என்ன அடிக்க போறான்னு பார்த்து அந்த பொண்ணு வந்து அவளே சாரி கேட்கும். அதனால டேனியல் பார்க்கும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்துரும். ஓகே இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் ஆகலான்னு. பட் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஜாக் எல்லாரும் முன்னாடியும் அடிப்பான். அண்ட் அந்த எல்லாரும் எதுவுமே பண்ணாம ஜஸ்ட் ஜஸ்ட் அத வீடியோ எடுத்து எல்லா சோஷியல் மீடியால போட்டுருவாங்க. இப்போலாம் அப்படிதான் பண்ணிட்டுருக்காங்க. அந்த வீடியோல நெறைய கமெண்ட்ஸ் பண்ணி அவன ரொம்ப ரோஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அத பார்த்துட்டு அழுதுட்டு தூங்கிடுவான். அண்ட் சடன் எந்திரிக்கும்போது அவன் பாடி வந்து லைட் ஃபீல் ஆகும். என்னன்னு பார்த்தா இப்போதான் ஒரு ட்விஸ்ட்டு. டேனியல் பார்க் கிட்ட வந்து இன்னொரு பாடி இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து அவனோட பாடி வந்து இன்னொரு சைடுல தூங்கிட்டு தான் இருக்கும். அது போய் எழுப்பான். அந்த பாடியும் எந்திரிச்சுக்கும். பட் அந்த இன்னொரு பாடி ஹைட்டான ஹேண்ட்ஸமான பாடி. அத நம்ம வந்து பிக் டேனியல்னு கூப்பிடுவோம். பிக் டேனியல் வந்து அப்படியே தூங்கிட்டு இருக்கும். நான் ஓஜி பாடினா அந்த ஃபேட்டான பாடி இருக்குல்ல, அத நான் ஓஜி பாடியா கூப்பிட போறேன். ஹேண்ட்ஸமா இருக்கன்னா நான் பிக் டேனியல்னு கூப்பிட போறேன். ஓஜி டேனியல் தூங்குனா பிக் டேனியல் எந்திரிச்சுப்பான். பிக் டேனியல் தூங்குனா ஓஜி டேனியல் எந்திரிச்சுப்பான். ஸ்வாப் பண்ண முடியும் அவனால அந்த பாடிஸ. ஸோ இதே பாடி வச்சு ஸ்கூலுக்கு போறான். இங்க நெறைய கேரக்டர்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆவாங்க. ஸோ அவங்க பத்தி நான் போக போக வீடியோல சொல்றேன். அண்ட் அதுக்கப்புறம் நமக்கு என்ன தெரிஞ்சுச்சுன்னா, டேனியலோட கிளாஸு ஒரு ஃபேஷன் டிசைன் கிளாஸு. அவன் ஏன் ஜாயின் பண்ணான்னா, அவனோட அட்டெண்டன்ஸும் கிரேட்ஸ்னால தான் இந்த ஒரு கிளாஸ்ல தான் அவனுக்கு அட்மிஷன் கிடைச்சுது. அதனால தான் இந்த ஃபேஷன் டிசைன் கிளாஸ்ல சேர்ந்திருக்கான். அண்ட் அவன் பக்கத்துல தான் அந்த எல்லாரும் முன்னாடி அடிச்சான்ல ஜாக்கு அவனும் இருக்கான். அண்ட் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் மீராவும் அதே கிளாஸ் தான். ஜாக்கும் டென்ஷன் ஆவான். ஏன்னா மீராவும் டேனியலும் பார்த்துட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஒரு புது கேரக்டர்ஸ இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவ பேர் தான் ஜோய். அவளும் நம்ம டேனியல் கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டுருப்பா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்னா, டேனியல் வந்து ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல வந்து ஜாயின் பண்ணிப்பான். இப்ப மார்னிங் டைம்ல பிக் டேனியல் வந்து ஸ்கூலுக்கு போவான். நைட் டைம்ல இந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல நைட் டைம் பார்ட் டைம் ஜாபா ஒர்க் பண்ணுவா. அப்பதான் ஒர்க் பண்ணும்போது சில பேர் வருவாங்க. புல்லி பண்ண. அப்பதான் நம்ம ஜாக்கும் வருவான். ஃபர்ஸ்ட் டைம் வேலை டென்ஷனால இன்னும் அவன் பேரும் சேர்ந்தார். 2 பேர் பேரும் டேனியல் பார்க்னால, அதனால இன்னும் டென்ஷன் ஆகி இவன இன்னும் புல்லி பண்றாங்க. அடுத்த நாள் வந்து ஸ்கூல்ல ஜாக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து திரும்ப அதே பத்தி பேசியிருப்பாங்க. நேத்து வந்து எப்படி அவன புல்லி பண்ணிட்டு இருந்தோம்னு. அப்ப பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து டேனியலோட அம்மா பத்தியே தப்பா பேசிட்டுருப்பான். அதனால பிக் டேனியல் வந்து கோவப்படுவான். ஸோ அத பார்த்து ஜாக்கும் டென்ஷன் ஆகி ஃபைட் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் நம்ம ஜே வந்து தடுப்பான். பட் அது கேட்காம ஜாக் வந்து பஞ்ச் பண்ண போவான். அப்போ வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாக்கோட பஞ்ச் வந்து ரொம்ப ஃபாஸ்ட். ஏன்னா அவன் ஒரு பாக்ஸர். அதனால இப்ப யாராலும் பார்க்க முடியாது. பட் டேனியல் அவரோட என்ன சொல்லுவான்னா, என்னால அவனோட பஞ்ச் பார்க்க முடியுது. ஏன்னா டேனியல் அவ்ளோ அடி வாங்கியிருக்கான். எல்லா பஞ்சும் அவனுக்கு வரும்போது ஸ்லோவா வருது. ஸ்லோவா வர மாரி தெரியுது. பட் அவனோட ஓஜி டேனியல் வந்து ரியாக்ட் பண்ண முடியல. பட் இந்த இந்த பாடியில அவனால ரியாக்ட் பண்ண முடியுது. ஸோ எல்லா பஞ்சும் டாட்ஜ் பண்றான். அண்ட் கரெக்ட்டா நம்ம ஜாக்கியும் ஒரே பஞ்ச்ல நாக் டவுன் பண்ணிடுறான். அண்ட் இந்த நியூஸ் வந்து நெறைய பேருக்கு வந்து போகுது. அண்ட் முக்கியமா நம்ம
பர்ன் நக்கல்ஸ், வாஸ்கோட கேங் பத்தியும் தெரியுது. அண்ட் திரும்ப நம்ம ஓஜி டேனியல் கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல ஒர்க் பண்ணும்போது ஜிஹோன்னு ஒருத்தன் ஒரு பொருள வந்து திருடிட்டு போவான். எதுக்கு பண்ணான்னா, ஜாக் கூட சில பேர் இருந்தாங்க பாருங்க. ஜாக் இல்ல, ஜாக் கூட 3 பேர் இருந்தாங்கல்ல. அவங்க வந்து புல்லி பண்ணிருக்காங்க இவன. அண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்கள விடணும்னா நீங்க 2 பேரும் ஃபைட் பண்ணுங்க." ஸோ ஜிஹோ, ஓஜி எல்லாம் ஃபைட் பண்ணிட்டுருப்பாங்க. பட் அப்போதான் நம்ம கோடட் கேரக்டர் வாஸ்கோ ஓஜி டேனியலையும், ஜிஹோவ காப்பாத்துவான். அண்ட் அவங்கள துரத்தி விட்டுருவான். அடுத்த நாள் வந்து நம்ம பிக் டேனியல் வந்து தெரியாம வாஸ்கோ கூப்பிட்டுருவான். பட் அவனுக்கு அப்போதான் ரியலைஸ் ஆகும். அவன் வந்து ஓஜி டேனியல் தான் வாஸ்கோவ மீட் பண்ண பிக் டேனியல் என்னன்னு. அதுக்கப்புறம் டேனியல அட்டாக் பண்ணாரு. ஒரு ஷோல்டர் பிரஸ் பண்ணுவான். பட் அந்த ஷோல்டர் பிரஸ்ஸும் ஒரு கையில நம்ம டேனியல் வந்து இந்த கிரிப்ப வந்து பிரேக் பண்ணிருவான். அண்ட் வாஸ்கோ ஃபைட் பண்ணலான்னும் போது அவனோட ஃப்ரெண்ட் வந்து தடுத்துருவான். அண்ட் இதெல்லாம் பார்த்து சில பேர் பிக் டேனியல பார்த்து இம்ப்ரெஸ் ஆயிருவாங்க. ஜாக் கூட சில பேர் இருந்தாங்க பாருங்க. அவங்க வந்து பிக் டேனியல் வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிடுவாங்க. அந்த பார்ட்டிக்கு போனா அது செம்ம காமெடியா இருக்கும். என்ன நடக்கும்னா, ஏதோ ஒரு தெரு முனையில போய் அங்க பார்ட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. ஜாக் கூட அங்கே தான் வருவான். எதுவும் பேச மாட்டான். அவனும் சும்மா தான் இருப்பான். அதுக்கப்புறம் டேனியல் கிட்ட கேட்பாங்க, "நீ எங்க தங்குறன்னு?" அவன் என்ன சொல்லுவான்னா, நானும் என் ரூம்மேட்டும் இருக்கோம்." ரூம்மேட் யாருன்னா, அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் வந்து ஸ்கூல் ட்ராப் பண்ணிட்டான். அண்ட் ராத்திரி ஃபுல் ஒர்க் பண்ணுவான். காலையில தூங்குனா என்னன்னு நெனச்சுப்பாங்கன்னா, அவனோட ரூம்மேட் ஒரு பெரிய கேங்ஸ்டர் போலன்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேசிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வந்து அந்த ஸ்ட்ரீட்ல டேனியல் ஓஜி டேனியல் அடிச்சிருப்பாங்கல்ல, அந்த பத்தி பேசி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதனால நம்ம பிக் டேனியல் வந்து கோவப்பட்டு அந்த ஃபோன ஒடிச்சிருவான். அண்ட் அப்படியே மயங்கிருவான். அதுக்கப்புறம் ஓஜி டேனியல் வந்து சீக்கிரம் போய் அங்கேருந்து நம்ம பிக் டேனியல தூக்கிட்டு வரும்போது, ஒரு பஞ்சிங் மிஷின் இருக்கும். அங்க வந்து ஜாக் வந்து எப்படி கத்து தருவான். ஒரு பஞ்ச் எப்படி பண்ணணும் பாக்ஸிங்ல. அந்த ஹையர் ஸ்கோர் பிரேக் பண்ணி இவன் ஒரு ஹையர் ஸ்கோர் வைப்பான். மத்தவங்கலாம் போயிட்டதுக்கப்புறம் நம்ம ஓஜி டேனியல் ட்ரை பண்ணுவான். ட்ரை பண்ணிட்டு அவன் வந்து ரிசல்ட் பார்க்கணும். அப்படியே போயிருவான். அப்பதான் வாஸ்கோ வந்து அத செக் பண்ணி அத அப்படியே கிழிஞ்சிருக்கும். ஸோ இது என்ன தெரியுதுன்னா, ஓஜி டேனியலும் வீக் இல்ல ஸ்ட்ராங்கா தான். வாஸ்கோ இதுவா பார்த்துருவான். ஓஜி டேனியல் வந்து பிக் டேனியல வந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அவன் என்ன நெனச்சுப்பான்னா, அவன் வந்து பிக் டேனியல் வந்து ஓஜி டேனியல புல்லி பண்ணிட்டு இருக்கான்னு நெனச்சுப்பான். தப்பா நெனச்சுப்பான். அடுத்த நாள் வந்து நம்ம டேனியலோட அம்மா வந்து இருப்பாங்க. ஏன்னா, இவன் காலையிலேயே தூங்கிட்டு இருக்கான்னு எழுப்பும்போது கரெக்ட்டா நம்ம பிக் டேனியல் வந்துரும். அவன் என்ன சொல்லுவான்னா, அவன் ஓவர் நைட்லாம் ஒர்க் பண்றான். அதனால தான் இப்படி தூங்கிட்டு இருக்கான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றான்னு. ஸோ, அதுக்கப்புறம் பிக் டேனியலும் அவங்க அம்மாவும் ப ஒரே ஓகே. பிக் டேனியலும் அவங்களோட அம்மா வந்து ஒரு கஃபேக்கு போவாங்க. அங்க தான் நம்ம வாஸ்கோட ஃப்ரெண்டும் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. டேனியல் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, "நான் வந்து 2 ஷிஃப்ட் ஒர்க் பண்றேன். அதெல்லாம் ஓஜி டேனியல் கிட்ட சொல்லிறாத. இதெல்லாம் சீக்ரெட்டா லைக் சொல்லிறாத." பட் முன்னாடி தான் உட்காந்துட்டு இருந்தான். ஓகே. திரும்ப திரும்ப சொல்ல தேவையில்ல. வாஸ்கோ அங்க தான் உட்காந்துட்டு இருப்பான். அவன் தப்பா நெனச்சுப்பான். என்ன நெனச்சுப்பான்னா, பிக் டேனியல் வந்து ஓஜி டேனியல் ரொம்ப புல்லி பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் வெளிய வரும்போது ஒரு கார்ட்போர்ட்ஸ்லாம் டேனியலோட அம்மா வந்து எடுத்துட்டு போவேன். இது கூட ஓஜி கிட்ட சொல்லிறாதேன்னு பிக் டேனியல் கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க காசு குடுப்பாங்க. அதுக்கு வாஸ்கோ வந்து ரொம்ப கோவப்பட்டுருவான். என்ன காசு கூட வாங்குறான், புல்லி பண்றான், அவங்க அம்மாகிட்டயே காசு வாங்குறான்னு டென்ஷன் ஆயிருவான். நான் கூட எதுவும் தெரியாம இருந்து இப்படி தான் கோவப்படுவேன். ஏன்னா கூட வாஸ்கோ வந்து ஒன் அண்ட் ஒன் ஃபைட் பண்ணலான்னு கூப்பிடுவான். ஏன்னா அந்த காசு தரணும்னு. பட் பிக் டேனியல் என்ன நினைச்சுப்பான்னா, வாஸ்கோ ஒரு புலி தான். எல்லாரும் இப்படி தான் இருக்காங்கன்னு இவன் நல்லவன் நினைச்சு இவனுக்கு என்கிட்ட காசு வாங்குறான்னு அவன்கிட்ட ஃபைட் பண்ணிருப்பான். பட் வாஸ்கோ வந்து நல்லா டஃப் குடுப்பான். பட் பிக் டேனியல் இஸ் கரெக்ட்டா ஒரு கவுண்டர் அட்டாக்ல எல்போ ஸ்பின் அடிப்பார். லைக் ஜால பட்டு லைக் அது நாக் டவுன் ஃபைன். அதனால அங்கேயே நாக் டவுன் ஆயிருவான். அண்ட் அவனோட ஃப்ரெண்ட் வந்துருவாங்க. அவனோட ஃப்ரெண்ட் வந்து பர்னக்கல் சோக்கக்கூடாதுன்னு அப்படியே பேசிட்டு இருப்பான். கட் பண்ணா அந்த ராத்திரியே வந்து வாஸ்கோ வந்து நம்ம ஓஜி டேனியல் கிட்ட வந்து சாரி சொல்லுவான். சாரி என்னால அந்த காச வந்து திரும்ப எடுக்க முடியல. பட் ஓஜி டேனியலுக்கு ஒண்ணும் புரியாது. கேரக்டர் வாஸ்கோ. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவான்னா, "நீ வீக் இல்ல, ஸ்ட்ராங்கா தான் ட்ரெயின் பண்ணு. நீ ஸ்ட்ராங் ஆகலான்னு" சொல்லிட்டு போயிருவான். அது கேட்டு நம்ம ஓஜி டேனியலும் புஷ் அப் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பதான் ஒரு அழகான பொண்ணு வருவா. அது பார்த்து நம்ம டேனியலும், "இல்ல நானும் மெஸ்மரைஸ் ஸோ சும்மா நம்ம பிக் டேனியல் பார்த்து நெறைய பேர் மெஸ்மரைஸ் ஆகுவாங்கல்ல, அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் ஒரு சில பர்ச்சேஸ் பண்ணா அவருக்கு ஒரு புரோட்டீன் ட்ரிங்க்க வந்து ஃப்ரீயா கிஃப்ட் பண்ணுவா. நல்லா ஒர்க் ஹார்ட் பண்ணிருந்து. அடுத்த நாள் வந்து விஞ்சின் வந்து ஒருத்தன புல்லி பண்ணிருப்பான். அவன் பேர் தான் டியூக்கு. இது வந்து டேனியல் பார்த்து நானும் இப்படி தானே இருந்தா நான் ஹெல்ப் பண்ண போவேன். பட் அவன் வந்து ஓகே பரவாயில்லன்னு அப்படியே போயிருவான். டேனியலுக்கும் விஞ்சினுக்கும் ஃபைட் ஆகுற மாதிரி இருக்கும். பட் டீச்சர்ஸ் வந்து அத தடுத்துருவாங்க.
அண்ட் அதே டைம்ல சில பேர் வந்து நம்ம டேனியல வந்து புலி பண்ணலான்னு லைக் பிக் டேனியல புலி பண்ணலாம். ஏன்னா அவன்கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸும் பழசா இருக்கு வச்சு நாளைக்கு அவனுங்க புலி பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சில கிளாஸ்மேட்ஸ். அதே டைம்ல ஜே வந்து என்ன தெரிஞ்சுப்பான்னா டேனியலுக்கு நாளைக்கு பர்த்டே. அண்ட் அதே டைம்ல பர்த்னகல்ஸ்காரங்க வந்து வாஸ்கு அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ வந்து பிக் டேனியல் அட்டாக் பண்ணலான்னு சில பேர் வாஸ்கோ எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். பட் இவங்க கேட்காம போய் ஃபைட் பண்ண பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதே டைம்ல டேனியலும் வந்துட்டு இருப்பான். அப்போ கரெக்ட்டா நம்ம ஜே வந்து முன்னாடி நின்னுட்டு இருப்பான். ஒரு பேக் போடுவான். அதுல நெறைய காஸ்ட்லியான ட்ரெஸ் இருக்கும். ஏன் இந்த விஷயம் நடக்குதுன்னா, மார்னிங் டைம்ல ஒருத்தன் ட்ரெஸ் போட்டு வந்துட்டு இருப்பான். லைக் ஷோ ஆஃப் லைக் எல்லா கிளாஸ்லயும் இருக்கிற ஒரு ஆள் மாதிரி. பட் அதே டைம்ல ஜே வந்து அதை விட ரொம்ப பிராண்டடான குளோத்ஸ், ரிங்ஸ், வாட்ச் அவனோட ஒரு வாட்ச் இந்தியன் ரூபீஸ்க்கு 1,23,00,000 வந்திருக்குது. ஸோ புரிஞ்சுக்கோங்க. ரிச் ஜே. இனிமே நான் ஜேவ ரிச் ஜே தான் கூப்பிட போறேன். ஸோ டேனியல் வந்து இதெல்லாம் கிஃப்ட் வேணான்னு சொல்ல வந்து பட் அதுக்குள்ள ஜே போயிடுவான். அண்ட் கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த பர்னக்கல் சில பேர் லாஸ்கோ கேட்காம அட்டாக் பண்ண வந்திருப்பாங்கல்ல, அவங்களும் அடிச்சு போயிட்டுருப்பான். அனதர் கோட் ஜே ரிச். அடுத்த நாள் சில கிளாஸ்மேட்ஸ் அது பிளான் போட்டாங்கல்ல, அது எல்லாமே ஃபெயில் ஆகும். ஏன்னா, நம்ம பிக் டேனியல் தான் அந்த பிராண்டடான ட்ரெஸ்லாம் போட்டு வந்திருக்கான். அவன் என்ன சொல்லுவான்னா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இத வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்கான்னு. அது கேட்டு நம்ம ஜியோவும் ஹாப்பி ஆவான். அண்ட் அதே ராத்திரி திரும்ப அந்த அழகான பொண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு திரும்ப போயிடுவான். அண்ட் அடுத்த நாள் வந்து பிக் டேனியல் வந்து டியூக் கிட்ட கேட்பான், ஒண்ணா சேர்ந்து சாப்பிடலான்னு. பட் டியூக் வந்து டென்ஷன் ஆயிருவான். இத ஹெல்ப் பண்ற வந்து நடிக்கிறியான்னு. பிக் டேனியல் என்ன நினைக்கிறான்னா, டியூக் வந்து அவன மாதிரி தான் இருக்கு. லைக் அவனும் புல்லியா இருப்பான். ஸோ என்ன சொல்லுவான்னா, நீயும் நானும் ஒரே மாதிரி தான்னு. பட் டியூக் அது புரியாது. பிக் டேனியல வந்து எல்லாரும் அட்மையர் பண்றாங்க. பட் நம்ம டியூக் வந்து சில பேர் புல்லி பண்றாங்க. லைக் வின்சென்ட் மாதிரி. ஸோ அத கேட்டுட்டு டென்ஷன் ஆயிட்டு போயிருவான். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, டியூக் வந்து ஒரு ஆடிஷனுக்கு போயிருப்பான். லைக் ராப்பருக்காக. டியூக் ஒரு ராப்பர் தான். பட் அவனோட லுக்ஸ்க்காக அவன ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. லைக் நல்லா தான் ராப் பண்றான். பட் நீ பார்க்க நல்லா இல்லன்னு. ரியல் இல்ல நெறைய ரியாலிட்டி பேஸ் இருக்கு. லைக் நெறைய பேர் எல்லாரும் லுக்ஸ் பார்த்து தான் ஜட்ஜ் பண்றாங்க. நெறைய பேர் அவன அவன் எப்படி இருக்கான்னு பார்க்காம ஜஸ்ட் அவனோட லுக்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. பேக் டூ த ஸ்டோரி. ஓகே. அதே நாள் வந்து டியூக் என்ன பார்ப்பான்னா, ஒரு காம்படிஷன் மாதிரி இருக்கும். அதில ஜாயின் பண்ணலான்னு அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவான். அது பார்த்து விஞ்சின் வந்து டென்ஷன் ஆகி திரும்ப புல்லி பண்ணிட்டு இருப்பான் கெஃபேட்டீரியால. அது பார்த்து நம்மளோட டேனியல் வருவான். அண்ட் வாஸ்கோ அண்ட் ஜே கூட அவனுக்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஸோ விஞ்சின் வந்து இவ்வளோ பேர சமாளிக்க முடியாது. அங்கேருந்து போயிருவான். பட் நண்பர்களே, இந்த விஞ்சின் கேரக்டர் இருக்குது பாருங்க. இவன் கேரக்டர்ல ஒரு வரலாறு இருக்கு. நெறைய விஷயம் இருக்கு. பட் என்னால ஸ்பாயில் பண்ண முடியல. என்ன பண்றது? அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் டோன்ல நம்ம டேனியல் வந்து இதெல்லாம் யோசிச்சுட்டு ஒரு மியூசிக் மாதிரி பாடிட்டு இருப்பான். அது கேட்டு நம்ம டியூக் வந்து நீங்க கூட பார்ட்னரா இருக்கியா பாடுறதுக்குன்னு கேட்பான். ஸோ பிக் டேனியலும் அக்செப்ட் பண்ணிப்பான். டியூக் வந்து அவனோட வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுவான். அவனுக்கு வந்து யோசிப்பான் என்ன ஜட்ஜ் பண்ணுவானோ லைக் வீடு இவ்வளோ சின்னதா இருக்குன்னு. பட் பிக் டேன் வந்து அவங்க கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஸோ டியூக்கியோட பிளான் என்னன்னா, என்னோட ரேப்பரும் உன்னோட நல்ல வாய்ஸ் வச்சு இந்த காம்படிஷன்ல ஜெயிக்கலான்னு பிளான் போடுவா. என்ன பண்ணுவான்னா, டேனியலுக்கு வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணான்னு சொல்லியிருப்பான். ஸோ டேனியல் வந்து 2 பாடியிலயும் பிராக்டிஸ் பண்ணிருப்பா. அண்ட் நைட் டைம்லயும் ஓஜி பாடி வந்து அந்த பாட்டுக்கு பிராக்டிஸ் பண்ணிருக்கும். அப்போதான் அகைன் அந்த அழகான பொண்ணு திரும்ப அண்ட் அகைன் அந்த அழகான பொண்ணு திரும்ப வர அண்ட் காம்ப்ளிமெண்ட் குடுக்கும். லைக் உன்னோட வாய்ஸ் நல்லாயிருக்கு. அண்ட் கொஞ்சம் மெடிசன்ஸும் குடுவா. லைக் த்ரோட்காக. சீன் கட் பண்ணா நம்ம டேனியல் வந்து அந்த பாட்டு வந்து பாடி காட்டுவான். டியூக்கும் ஷாக் ஆவான். என்னடா இவ்ளோ சீக்கிரம் இந்த சாங்க மாஸ்டர் பண்ணிட்டான்னு. பட் நமக்கு தான் தெரியும் எப்படி பண்ணாங்க. எல்லாம் பேசிட்டு எல்லாரும் போகும்போது திரும்ப அந்த விஞ்சின் வந்து நம்ம டியூக்கும் ஜிஹோவும் புல்லி பண்ணிட்டு இருப்பாங்க. டியூக்கோட நல்ல நேரம் விஞ்சினுக்கு வந்து ஃபோன் வந்துரும் புரொடக்ஷன் ஹவுஸ். அவனுக்கும் நெறைய வேர்ல்ட் கிளாஸ் லிரிசிஸ்ட் வந்து பாட்டு எழுதி குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் 3 பேரும் டியூக், ஜிஹோ அண்ட் ஓஜி டேனியல் வந்து பேசிட்டு இருப்பாங்க. எப்போ பிக் டேனியல் வந்தாலும் அவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் கேட்டு நம்ம வாஸ்கோ வந்து கேட்பான். பிக் டேனியல் வந்து உங்கள புல்லிலாம் பண்ணலையான்னு. அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னா அப்போதான் வாஸ்கோவும் சாரி ஃபீல் பண்ணுவான். நம்ம பிக் டேனியலுக்கு வந்து சாரி சொல்லணும். அடுத்த நாள் வந்து அந்த காம்படிஷன் வந்து வருது. இந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த அழகான பொண்ணும் அவனோட பாடி கார்ட். நண்பர்களே, இந்த பாடி கார்ட் இருக்காங்கன்னு இஸ் ஆக்சுவலி எ பிக் டீல். இவன பத்தி நான் பேசிட்டே போலாம். ஏன்னா, அவ்வளோ இருக்கு இந்த கேரக்டர்ல. பட் அகெயின் ஸ்பாய்லர் குடுக்க முடியாது. ஸோ அந்த பொண்ணு வந்து எல்லாம் என்னடா இது ஸ்கூல் இப்படி இருக்கு பார்த்துட்டு அப்படியே போயிருவா. அங்க வந்து ஒருத்தன் இருப்பான். ஹேர் ஸ்டைல் பண்றான்னு பேர வச்சு எல்லா ஹேரும் வந்து டெஸ்ட்ராய் பண்ணிருப்பான்.
அந்த கேரக்டரும் நீங்க ஞாபகமா வச்சுக்கோங்க. ஏன்னா அவனோட கேரக்டரும் ஆ எவ்வளோ நெறைய கேரக்டர் இருக்காங்க நடுவுல. பட் ஒரு ஸ்பாய்லர் கொடுக்க அகைன் விரும்பல. பிக் டேனியல் வந்து நம்ம அந்த பொண்ணு பார்த்து ஹலோன்னு போய் பின்னாடி போய் என்ன ஞாபகம் இருக்கான்னு போய் கேட்பான். பட் அவனுக்கு வந்து தெரியாது. ஏன்னா அவன் தான் நம்ம ஓஜி டேனியல் தானே பார்த்துருப்பா. ஸோ பிக் டேனியலுக்கும் ரியலைஸ் ஆகும். ஐயய்யோ! தப்பு பண்ணிட்டோன்னு. அண்ட் அவனோட பாடி பார்ட் ஒரு கிக் தான். ஜஸ்ட் ஒரு கிக்ல வந்து அப்படியே டவுன் ஆயிருவான். பிரேசிலியன் கிக் அது. ஃபைட் போது நம்ம வாஸ்கோ த கோட்டட் கேரக்டர் அவன்கிட்ட ஃபைட் பண்ணும்போது நம்ம பாடிகார்ட் வந்து கரெக்ட்டா நம்ம வாஸ்கோ ஃபர்ஸ்ட்லயே பஞ்ச் பண்ணிருவோம். பட் நம்ம வாஸ்கோ வந்து தடுமாறாம அப்படியே நிப்பாங்க. கண்ணாடி ஆடுறான் ஃபைட் பண்ணலான்னு. பட் இந்த பொண்ணு வந்து ஓகே ஃபைட்லாம் வேணான்னு கூப்பிட்டு போயிரும் அவனோட பாடி கார்ட. அது வாஸ்கோ என்ன சொல்லுவான்னா, "நீ என்கிட்டயாவது ஃபைட் பண்ணுப்பா. பட் இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் ஃபைட் பண்ணாத. நான் எவ்வளோ ட்ரைன் பண்ணாலும் அவன என்னால தூக்க அடிக்க முடியுமான்னு கூட தெரியாதுன்னு" சொல்லுவான். லைக் தட் கை இஸ் ஆக்சுவலி எ பிக் டீல் நண்பர்களே. அவ்வளோதான் சொல்ல முடியும் அந்த பாடி கார்ட். அண்ட் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. விஞ்சின் பர்மாவனோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம டியூக்கோ டேனியல் ஆக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்க யூடியூப்ல சர்ச் கூட பண்ணலாம் அந்த அண்ட் அதுக்கப்புறம் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா, எல்லா குளோரிஃபையும் நம்ம பிக் டேனியலுக்கு போயிரும். டியூக்கு போகாது. பட் அது நம்ம டியூக் வந்து டென்ஷன் ஆக மாட்டான். இவனுக்கு என்ன சொல்லுவான்னா, நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லுவான். விஞ்சினோட புரொடக்ஷன் ஹவுஸே வந்து மீட் பண்ணுவாங்க. எங்க கிட்ட சேருறியான்னு. பட் நம்ம பிக் டேனியல் வந்து அதெல்லாம் என்னால சேர முடியாதுன்னு சொல்லி மறுத்துருவான். ஸோ எல்லாரும் வீடியோ எடுத்துப்பாங்க. அந்த வீடியோவ எல்லாரும் பார்ப்பாங்க. அண்ட் அப்போதான் அந்த பொண்ணுவே காட்டுவாங்க. அண்ட் அந்த பொண்ணு கூடவே இன்னொரு பாடி இருக்கும். பட் இப்போ இதில என்ன புரியுதுன்னா, அந்த பொண்ணுகிட்டயும் 2 பாடி இருக்கு. லைக் நம்ம டேனியல் மாதிரி. அண்ட் இன்னொருத்தன் வந்து காட்டுவாங்க. லைக் செலிபிரிட்டி மாதிரி. அண்ட் அவன் தான் டிஜி. ஸோ லாஸ்ட்ல என்ன நடக்கும்னா, எல்லா இன்சிடென்ட்ஸும் ஒரு ஃபோட்டோ மாதிரி ஸ்டிக் பண்ணியிருப்பான் நம்ம டேனியல் பார்க்கு. அண்ட் லாஸ்ட்ல வந்து நம்ம பிக் டேனியலும், ஓஜி டேனியலும் இருக்கிற மாரி ஒரு ஃபோட்டோ வச்சு இந்த சீசன் வந்து முடிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்துச்சு இந்த எக்ஸ்ப்ளனேஷன்? ஓகே நான் நெறைய தடுமாற்றம், நெறைய விஷயம், நெறைய இம்பார்ட்டன்ட் விஷயம் கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கப்புறம் மான்வா கவர் பண்ண போறேன். டோட்டல் 58 ஆர்க் ப்ளஸ் இருக்கு. லைக் பெரிய கதை சொல்லலாம். 58 ஆர்க்ஸ் இருக்குன்னா, இந்த மான்வா எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 2014 ஆர் 13 ஐ திங்க். அண்ட் அதனால அதோட ஆர்ட் ஸ்டைல்லாம் கொஞ்சம் அன்ஃபினிஷ்டா இருக்கும். லைக் ரொம்ப சிம்பிளா இருக்கும். பட் போக போக நீங்க பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, யூ வில் ஹேவ் எ குட் எக்ஸ்பீரியன்ஸ். பீக் எக்ஸ்பீரியன்ஸ் நண்பர்களே என்ன நம்புங்க. கண்டிப்பா இது இந்த சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்த வீடியோல வரும்போது போடுறேன். ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.